வாசிப்பவர் செந்தில்குமார். தலைப்புச் செய்திகள். நாளை நாடெங்கும் சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் தேசிய கொடியேற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். கங்கை காவிரி திட்டம் அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் நிறைவேறும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்திய பாகிஸ்தான் உறவுகள் மேலும் வலுப்படும் என்று கொடி நமது உயிர், கொடி நமது மானம், கொடி நமது ஆத்மா. 90 வருஷத்துக்கு முன்னாடி 1913ஆவது வருஷம் தென்னாப்பிரிக்காவில் சுதந்திர போராட்டத்துக்காண்டி இந்தியர்கள்லாம் பெரிய போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு நம்ம மகாத்மா இருக்கார்ல, அவர் தான் தலைமை தாங்கினாரு. அவரோட குரல் தென்னாப்பிரிக்கா எங்கும் பயங்கரமா ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்துல வள்ளியம்மை, நம்ம தமிழ் பொண்ணு, அதுக்கு ஒரு 16 வயசு இருக்கும். அந்த பொண்ணு 16 வயசு தான் வாழ்ந்து கூட போச்சு. அந்த பொண்ணு மகாத்மா காந்தியோட குரலை தான் சுவாசம் மாதிரி எடுத்துக்கிச்சு. வாழ்க்கைய சுதந்திரத்துக்காண்டியே அர்ப்பணிச்சிச்சு. அது வாழ்ந்த காலம் கொஞ்சனா கூட அது செஞ்ச காரியம் இருக்கு 1000 வருஷமா பேசும். இப்படி பல போராட்டம். அப்படி ஒரு போராட்டத்துல தான் அது நடந்துச்சு. வெள்ளைக்காரங்க பயங்கரமான கூட்டம். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம இந்தியர்களோட கூட்டம், ஒரே கத்தல், ஒரே கூச்சல். அந்த இடத்துல படபடபடன்ட்டு பயங்கரமான வெள்ளைக்காரங்களை வந்தாங்க. அதுல ஒரு வெள்ளைக்காரன் கூட்டத்துக்கு முன்னாடி இருந்த வள்ளியம்மைய ரொம்ப எகத்தாளமா பார்த்தான். பிளடி இந்தியன்ஸ், உங்களுக்குன்னு ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு கொடியும் கிடையாது. நீங்கெல்லாம் வந்து எதுக்குடா கூச்சல் போடுறீங்க? உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப மோசமா திட்டினான். அதை கேட்டுக்கு இந்த கூட்டம் கொதிச்சு போச்சு. அப்படியே ஏதாவது செய்யணுமே இதுக்கு அப்படின்னு சொல்லி பரபரத்துனுச்சு. அந்த சமயத்துலதான் நம்ம வள்ளியம்மை கூட்டத்தை விளக்கிட்டு வேகமா ஒரு புலி மாதிரி பாஞ்சிச்சு. இதுக்கு அவன் சொன்ன அவமானத்தை தாங்க முடியல. ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன செய்யலாம்? ஏதாவது செஞ்சாகணும். அவனோட பேச்சுக்கு நம்ம சரியான பதிலடி கொடுத்தாகணும். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் மானத்தை விட நமக்கு எதுவும் பெருசு கிடையாது. மானம் தான் நமக்கு முக்கியம். அப்படியே எரியும் தீயிலிருந்து வர்ற ஒரு பெரு நெருப்பு மாதிரி வள்ளியம்மை தான் கட்டி இருந்த சேலைய சரணு கிழிச்சு பேசுற வெள்ளக்காரன் மூஞ்சிக்கு முன்னாடி நீட்டி, இதோ எங்க தேசிய கொடி, இதுதான் எங்க கொடி, இந்த கொடி கோட்டையை தகர்க்கும், எங்க கொடி எதிர்காலத்துல எங்கும் பறக்கும். அவளோட ஒளி தென்னாப்பிரிக்காவை மட்டும் கிடையாது, இந்தியாவே அதிர்ந்தது. அன்னைக்கு வள்ளியம்மை கிழிச்ச சேலையோட முந்தான அந்த சேலையில இருந்த கலரு தான் நம்ம தேசிய கொடியா பின்னால உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. கொடி நமது உயிர், கொடி நமது மானம், கொடி நமது ஆத்மா.